நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி வீட்டில் காயெல்லாம் தீர்ந்துருச்சு. சரி காயெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோன்னு மார்க்கெட்டுக்கு கிளம்பியாச்சு. டெய்லி இந்த மயில் எங்கள் வீட்டு முன்னாடி வந்து நின்றும். இது டெய்லி பார்த்தா மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். குகனை மாப்பிள்ளையிட்ட விட்டுட்டு நானும் என் பொண்ணும் வண்டி எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த மார்க்கெட் பேர் டிகே மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இது டவுன் ஹாலில் இருக்குது. இந்த மார்க்கெட்டுக்கும் எனக்குமான பந்தம் இன்றைக்கி நேற்று கிடையாது. பல வருடமாக நான் இங்கே தான் காய் வாங்கிட்டு இருக்கேன். இந்த மார்க்கெட்டு எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தொலைவு தான். இருந்தாலும் இங்கே வந்து இந்த மக்களாக கலந்து இந்த காய் வாங்குறதுல எனக்கு ஒரு ஆனந்தம். காய் வாங்க மட்டும்னு இல்லை, காய்னாலும் சரி, கறி, பழம், பூஜை பொருட்கள், சாமிக்கு தேவையான பூவு, மளிகை சாமானம் என்ன வேணுனாலும் நாங்கள் இங்கே தான் வந்து வாங்கிக்குவோம். ஒன்று நானும் என் பொண்ணு வருவோம், இல்லைன்னா நான் பையனை கூட்டிகிட்டு வந்துடுவேன். என்னதான் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட், பழமுதிர் நிலையம், ஆன்லைன் டெலிவரி இதெல்லாம் வந்துட்டாலும் இங்கே வந்து அலைஞ்சு திரிஞ்சு இந்த ஜாமானம்லாம் வாங்கிட்டு போகிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். இன்னொரு விஷயம், நீங்கள் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் போனால் அந்த 100 கிராம் எச்சா இருந்தாலும் அதுக்கு ஒரு ரேட் போடுவாங்க. இங்கே 100 கிராம் எச்சா இருந்தாலும் 200 கிராம் எச்சா இருந்தாலும் என்ன விலை சொல்கிறாங்களோ அதுதான். அது வந்து மார்க்கெட்டில் வாங்குறவங்களுக்கு தான் அது தெரியும். சரின்னு நானும் என் பொண்ணும் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாத்திரம் சிங்கில் கொஞ்சம் கழுவ வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு முட்டையை உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு வச்சுட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்துட்டேன். சாப்பிட்டு முடித்த கடைசியில் காயெல்லாம் எடுத்து வச்சுக்கலான்னு முதல்ல சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்டோம். அப்புறம் நான், என் பொண்ணு, பையன் எல்லாம் உட்காந்து காயெல்லாம் ஒவ்வொரு கவரில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் நான், குகனும் எல்லாம் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு தூங்க போயாச்சு.